இவள் சொன்னதான் சொல்லுவேன். நான் ஆவியில் போய் சொன்னேன், போய் ஜெபம் பண்ணு, போய் நான் யார் என்று ஆண்டவர்கிட்ட கேளு, அவர் உனக்கு பதிலளிப்பார். உற்சாகமாக கையை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம் நல்ல தெய்வம், மரண பரியந்த நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், எத்தனையோ இடர் சேர்ந்தாலும் அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் முந்தி வந்தே கர்த்தரைய ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. சாயங்காலம் 6 மணி முதல் 12 மணி வரைக்கும் அவளுடைய வீட்டாருக்கும் அவளுக்கும் எந்த சேதம் ஏற்படாதபடிக்கு நான் 12 மணி வரைக்கும் செபித்து பேய்களெல்லாம் அழித்து துரத்தி இப்படி ஒரு வெளிப்பாடு நிற்குது. சரியாக 12 மணிக்கு உன் வீட்டில் பே நிற்குதுன்னு சொல்லி அடையாளம் காட்டினா எனக்கு பேரும் மந்திரவாதியும். உற்சமாக தீர்க்கதரிசி தெரியாதோ? காண்கிறதெல்லாம் தீர்க்கதரிசி தானே காண முடியும். இப்போ இந்த ஊழியத்தில் நான் சொல்லி நிறைவேறாத ஏதாவது தீர்க்க தரிசனம் இருந்தால் என்ன கேளுங்க. இந்த உலகம் அழிவதை குறித்து சொல்லியிருக்கிறேன். இந்த உலகத்தில் என்னென்ன அழிவுகள் உண்டாக போகிறேன்னு சொல்லியிருக்கிறேன். போன சண்டை சொல்லியிருக்கிறேன், முந்தின சண்டை சொல்லியிருக்கிறேன், இன்றைக்கி இந்த சண்டையும் சொல்லியிருக்கிறார் இல்லையா? இப்போ அதெல்லாம் தீர்க்க தரிசனம் இல்லாத நாளே இல்லை. நிறைவேறலாம் என்ன கேளுங்கன்னு நான் கேட்குறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அவளுக்கு ஏன் இது வருதுன்னு சொன்னால், அந்தி கிறிஸ்து அந்த விதையை அவளுடைய இதயத்தை விதைத்தான். இப்போ மந்திரவாதியாக இருக்குமோ, இவளை விட்டு விலகு. அப்போ ஊழியம் அவளுக்கு கிடைக்காது, ஊழியம் அவளுக்கு கிடைக்காது. ஊழியம் அவளுக்கு இல்லைன்னா அந்தி கிறிஸ்து வச்சுருவான். அந்தி கிறிஸ்து உள்ளே அறியிடுவான். அந்தி கிறிஸ்து உள்ளே அறிந்து பேசுவான். அல்லேலூயா. போன சண்டை ஒரு குடும்பம் சாட்சி சொல்லிச்சு. அந்தி கிறிஸ்து எப்படி ஒருவனிடத்தில் கிரியை செய்வான் என்பதற்கு அடையாளம் காதலை பேசின சாத்தான ஆண்டவர் அழித்த காரியம். அல்லேலூயா. வேலூர் மாவட்டத்தில் அதற்கு முன்னாடி உள்ள ஒரு கூட்டத்தில் ஒரு அந்தி கிறிஸ்து அழித்த ஆண்டவர் பேசினார். அல்லேலூயா. ஒரு படிக்கிற பிள்ளை, படிச்சுட்டு இருக்கிற பிள்ளை அந்தி கிறிஸ்து உள்ளே போய் காதுக்குள்ளே பேசிகிட்டு இருப்பான். எப்போ அவங்க காதுகளுக்குள்ளே இருந்து குடின்னு சொல்லு, குடிச்சிட்டேன்னு சொல்கிற அந்தி கிறிஸ்து, பாவ சிந்தனை எப்போ வச்சுக்கிட்டு இருக்கிற அந்தி கிறிஸ்து, சரீரத்தில் ஒரு மாதிரி ஒரு இச்சையை ஏற்றுவது அந்தி கிறிஸ்து, அடுத்தவன் மேலே பொறாமல் வைக்கிற ஒரு அந்தி கிறிஸ்து, அடுத்தவனை நேசிக்க விடாமல் பகையை ஊட்டுவது அந்தி கிறிஸ்து, கட்டின மனைவியை நேசிக்க விடாமல் தடுப்பது ஒரு அந்தி கிறிஸ்து, தேவனுக்கு பிரியமில்லாத உணவுகளை சாப்பிடுவது ஒரு அந்தி கிறிஸ்து, தேவனுக்கு பிரியமில்லாத தொழில்களை செய்ய வைப்பது ஒரு அந்தி கிறிஸ்து, தேவன் எனப்படுவது எதுவோ அதுக்கு விரோதமாய் கொடியேற்றுவது அந்தி கிறிஸ்து, சரீரத்தை மறைக்காமல் ட்ரெஸ்ஸை உடுன்னு சொல்லுது பரிசுத்தாவி, கொஞ்சம் ஓப்பனாக இருன்னு இல்லது அந்தி கிறிஸ்து ஆவி. இதுதான் சத்தியம். இப்போ தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை உள்ளத்தில் எவன் விதைக்கிறானோ அப்போது உங்கள் உள்ளத்தில் அந்தி கிறிஸ்து கிரியை செய்ய ஆரம்பித்தாகிவிட்டது என்பதான் மெய்ப்பொருள். அல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஒரு கிறிஸ்துமஸ் வேளையில் ஒரு சகோதரி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருந்தேன். எப்படின்னா, கிறிஸ்துமஸில் உன கல்யாணம் நிச்சயம்னு சொல்லியிருந்தேன். அப்போ கிறிஸ்துமஸ் வந்தாச்சு, நீ 3 நாள் தான் இருக்குது. 3 நாளுக்குள்ளே கல்யாணம் நடக்கலையேன்னு அந்த பிள்ளை ஆதங்கப்பட்டது. அப்போ ஆண்டவர் சொன்னார், ஒருத்தம் வந்தால் யதார்த்தம், 2 பேர் வந்தாலும் அதுவும் இன்னொரு யதார்த்தம், 3 பேர் வந்தால் அதுவும் யதார்த்தம். ஒரே நாளில் 7 மாப்பிள்ளை வருவான் அவன் வீட்டில். ஒரே நாளில் 7 மாப்பிள்ளை வீட்டில் வருவான். அதில் எவனுக்கு கரங்களிலையும் தலையிலையும் சிரசிலையும் அதிக முடி உள்ளவனை நீ தெரிந்து கொள்ளன்னு சொல். அதிக முடி உள்ளவனை தெரிந்து கொள்ளன்னு சொன்னார். நாள் தாண்டி விட்டது, கிறிஸ்துமஸும் வந்து விட்டது.
பார்த்தா கிறிஸ்மஸுக்கு 9 மணிக்கு ஒரு மாப்பிள்ளை, 10 மணிக்கு ஒரு மாப்பிள்ளை, 12:30 மணிக்கு ஒரு மாப்பிள்ளை, 4 மணிக்கு ஒரு மாப்பிள்ளை, 6 மணிக்கு ஒரு மாப்பிள்ளை, 7 மாப்பிள்ளையை வருஷப்படுத்தினார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவர் சொன்னா செஞ்சிருவார். அல்லேலூயா. கடைசியில் எல்லாரும் டவுரி கேட்டு போனாங்க. இந்த அதிக அடையாளத்தை கொடுத்தார். இப்படி இருப்பார், என்ன அளவில் இருப்பான், உயரத்தில், மயிர் உடையவன் என்று சொல்லி காண்பித்தார். அவனையே புருஷனாகி கொண்டாள். உற்சாகமாக கையை தட்டுங்க. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே மந்திரவாதிகள் பேய்களை பார்க்கலாம், நான் அதை இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா பேய்களை வைத்து கிரியை செய்கிறவர்கள் மந்திரவாதிகள். பரிசுத்த ஆவியினுடைய வேத வசனத்தை வைத்து கிரியைகளை நடப்பிக்கிற தீர்க்க தரிசனங்கள், அவை தீர்க்க தரிசிகள். உற்சாகமாக கையை தட்டலாம். என்னுடைய ஒரு சகோதரியினுடைய மகள் மரித்து போகிற வேலை இருந்தான். நெய்யூர் மருத்துவமனையில் அதிக மாதங்களாய் படுத்து கிடந்து முதுகெல்லாம் புண்களாக மாறி புழுக்கள் உள்ளே மேய்ந்தது. புழுக்கள் உள்ளே மேய்ந்தது. அவை செத்து போவார்கள் என்று மருத்துவம் கைவிட்டது, உலகமும் கைவிட்டது. உலகமும் கைவிட்டது. அன்றைக்கு நான் பள்ளி பருவம், +2 பருவம். சகோதரன் திடீர்னு கட்டளை எடுக்கிறான், இந்த லிஸ்ட்டில் இருக்கிற பொருட்களை நீ வாங்கி கொண்டு வா என்று சொன்னான். ஏன்னா சகோதரனுக்கு ஒரு கடை உண்டு, இதே பில்டிங்கில் தான் அவன் கடை வச்சுருந்தான். இந்த கடை வச்சுருந்ததுனால இவன் கடையிலே கொஞ்சம் பொருள் இருக்க, ஏன் என்கிட்ட லிஸ்ட்டு தரான்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஆனாலும் அவனை ஏற்று நிற்க முடியாது, பனைமரம் மாதிரி இருப்பான், ஓங்கி அடிச்சுருவான் தலையில். அல்லையிலே உற்சவமாக கையை தட்டுங்க. அல்லையா. அவன் ஷேவ் பண்ண பிளேடை நான் எடுத்து ஷேவ் பண்ணாலே என்ன அடிப்பான். ஏன்னா பிளேடு வாங்க காசு தர மாட்டாங்க, பிளேடு வாங்க காசு தர மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு குடும்ப சூழ்நிலை. அப்பொழுது 1001 பொருள்கள் அதில் எழுதப்பட்டிருந்தது. ஆணி, கயறு, மஞ்சள் பவுட்ரு, விபூதி பவுட்ரு அப்படின்னு 1001 பவுட்ரு. இந்த மந்திரவாதத்தை அதிகமாக தெரியாத காலகட்டம். 1001 பொருளையும் வாங்கி வந்ததும் இது அக்கா வீட்டில் கொண்டு கொடுன்னு சொன்னான். இரவு வந்து விட்டது. ஒரு மணி 8 மணி இருக்கும். நான் அக்கா வீட்டுக்கு போகிறேன், ஏன்னா கட்டளைக்கு கீழ்ப்படியணும். நான் அங்கே வருவேன், நான் கடையை பூட்டிகிட்டு வருவேன், நீ முன்னாடி இதை கொண்டு கொடு. அங்கே போனால் சீமை பண்ணி மாதிரி ஒரு மந்திரவாதி ஆயத்தப்படுத்த வச்சுக்கிறேன். சீமை பண்ணி மாதிரி தான் இருக்கிறான். இந்த கிறிஸ்மஸுக்கெல்லாம் ஒரு பண்ணி இருப்பாங்கல்ல, வெள்ளை பண்ணி, அதே மாதிரி நல்லா வெள்ளை கலரில் நல்லா சிகப்பாக நல்லா ஒரு 6 அடி உயரத்தில் தடிமாடாக இருக்கிறான். இப்படி நூல் எல்லாம் போட்டிருக்கிறான். ஓஹோ, அப்போ மந்திரவாதம் நடக்குது. ஒரு ஆர்சி குடும்பத்தில் ஒரு மந்திரவாதம் உள்ளத்துக்குள்ளே கட்டுப்பேறுது. ஆனால் பொண்ணை பார்த்தா பரிதாபமாக இருக்குது. கண்ணெல்லாம் உள்ளே போய் கண்ணெல்லாம் குழி விழுந்து பல்லெல்லாம் வெளியே தள்ளி கிட்டத்தட்ட உயிர் உள்ள ஒரு பேய் மாதிரி கிடக்கிறான். அக்கா கையை கட்டிட்டு நிற்கிறான். இப்போ மந்திரவாதத்துக்கே பொருள் வாங்க வச்சு போட்டானே அன்னை, இவன் உருப்படுவானான்னு மனசுலேயும் நினச்சேன். ஏசு இருக்கார்ல, அவர் செய்ய மாட்டார் அற்புதம். இல்லைன்னா செத்த வெட்டி புதைக்க வேண்டியது தானே. என்னை வச்சு மந்திரவாதத்துக்கு என்னை உட்படுத்தி போட்டான் என்று கடுப்பு, கோபம் எல்லாம் இருக்கிறது. மந்திரவாதி பெரிய கண்ணால் பார்த்த சம்பவம், சக்கரை மாதிரி ஒரு வட்டத்தை போட்டான். அதில் சாக் பீஸ் கலரில் எல்லாம் நான் கொண்டு வந்த பொருட்கள் எல்லாம் வச்சு மாவு கீவு எல்லாம் போட்டு ஒரு கோலம் எல்லாம் போட்டான். சூப்பர் ஒரு கோலம். அதில் ஒரு தேங்காய் நடுவில் போய் ஒரு தேங்காயை தூக்கி வச்சான். நான் வாங்கி கொண்டு போன தேங்காய் தான் வச்சான். அதனால் சுடலத்தங்கு தேங்காய்னு சொன்னான். அந்த தேங்காய் தான் வாங்கணும் ஒன்று. அதாவது ஒரு தானே அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு அதில் நடப்பட்ட அந்த தென்னை மரம் காய்க்கிற தேங்காய், அந்த தென்னை மர தேங்காய் தான் வேணும். அந்த தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் பறித்தது நான் தான். சுடு ஆட்டில் போய் தேங்காய் பறித்து அந்த தேங்காயை வாங்கி கொண்டு ஒன்று கொடுக்குறேன். நான் நல்லா மரம் ஏறுகிறவன். எப்பேற்பட்ட மரத்தையும் எவ்வளோ பெரிய மரத்திலையும் ஏறுவேன். நான் மரம் ஏறி அல்லேலூயா குரங்கு போல் தாவி தாவி போவேன். அல்லேலூயா ஒரு சும்மா கையை தட்டலாம். பேய்கள் என்ன செய்யும் என்பது தெரியும். அப்போ மந்திரவாத தேங்காயை வச்சதுமே ஒரு ஆள் உருவம், கருகருன்னு ஒரு உருவம் உள்ளே ஏறுது ராத்திரி. உடனே படுக்கையில் கிடந்த புள்ள ஜம்ப் பண்ணி துதிக்கிறான், குதிக்கிறான், ஆடுறான்.
நான் தெய்வம் சொல்லு, என் மரும பொண்ணு சொல்கிறதா, நான் தெய்வம், கோயிலை கட்டு, இல்லை நான் போக மாட்டேன்னு. அவன் விடிய ஓதி பார்த்தான், என்ன இல்லாமல் பண்ணி பார்த்தா ஒன்றும் நடக்கலை. கடைசியில் சொன்னான், என்ன கூப்பிட்டா, நீ வா, இந்த தேங்கை மேலே நீ உட்காரு, தேங்கை மேலே நீ உட்காரு. குறிப்பாக ஒரு கண்டிஷன், உன் இயேசுவை நீ கூப்பிடக்கூடாது, உன் இயேசுவை கூப்பிடக்கூடாது. விடிய காலம் மணி 3 ஆயிடுச்சு. 12 மணிக்கு அவன் ஆரம்பித்த மந்திரவாதம் 3 மணி ஆகும்போது என்ன தேங்கை மேலே உட்கார வைக்கிறான். அக்கா சொல்கிறா, போய் உட்காரு உட்காரு, எப்படியா பிள்ளைய காப்பாற்றணும். பிள்ளைய காப்பாற்றுற இயேசுப்பா இருக்கார், பேயா இருக்குது, புதைச்சிருக்கணும், சத்தா புதைச்சிருக்கணும். அப்படி இருக்கணும் விசுவாசம். அங்கே விசுவாசம் தளர்ந்ததனால் இந்த மந்திரவாதத்துக்கு ஒரு இடம் கொடுக்கப்படுகிறது. தேங்கிய மேலே உட்கார்ந்தது நான் முதல்ல கூப்பிட்டது இயேசுவேன்னு தான் கூப்பிட்டேன். ஆர்சியானாலும் இயேசுவேன்னு தான் கூப்பிட்டேன். அவன் சொல்கிறான், இயேசுவை கூப்பிடாத. அப்போ உனக்கு எப்படி தெரியும் நான் இயேசு கூப்பிட்டது? அதான் மந்திரவாதி. மந்திரவாதிக்கு அநேக காரியங்கள் தெரியும் என்பது உண்மை. நான் இயேசுவை தான் கூப்பிடுவேன், நீ கூப்பிடாத. தேங்காய் சுற்றும் போது நீ சுற்று. ஒரு தேங்காயில் 2 காலை வச்சு உட்காரணும், சபரிமலைக்காரன் உட்கார்ந்த மாதிரி உட்காரணும். தேங்காய் சுற்றினா நீ சுற்று. நான் மனசில் இல்லை, தேங்காய் சுற்றுனா தானே, விடக்கு முடக்கு தான், தேங்காய் சுற்றுனா தானே. அவன் கையில் இருந்தால் மொத்த பவுடரையும் நான் தலையில் அடித்து என்ன கலர் கலராக மாற்றிட்டான். உலகத்தில் இருக்கிற எத்தனை கட்சி கொடிகள் உண்டோ அத்தனை கட்சி கொடிகளும் இப்போ என் மூஞ்சியில் எல்லா கலர்களாக பொடி அடித்தான். வாயை திறந்தால் வாயிலையும் பொடியை போட்டுருவான். போட்டு என்ன ஒரு ரூமதே மாற்றி போட்டான். பார்த்தா அவளை பல்ல கடித்து அவளை பார்ப்பேன், என் காலை வேறு வழி இல்லை, அனுபவிச்சுக்கோன்னு. அவன் 4 மணி நேரம் கூப்பிட்டான். ஒரு பேயும் அவன் சரீரத்தை வரல, ஒரு பேயும் வரல. இயேசு கூப்பிடாது. அப்போ இயேசுவை கூப்பிட்டா பேய் வராது, இதான் சத்தியம். இயேசுவை கூப்பிட்டா பேயில உங்கள் வீட்டுக்குள்ளே வராது. ஒழுங்காக கூப்பிடணும், முறையாக கூப்பிடணும். நான் கூப்பிட அவன் மந்திரவாதம் ஓத எந்த பேய்களும் என் சரீரத்துக்குள்ளே வரல. விடிஞ்சது, நீ இறங்குன்னு சொன்னான். 4 மணி சாவக்கோழி கூணு இறங்குச்சு. வெளியில் ரெடியாக வச்சுருந்த நல்ல சாவக்கோழியெல்லாம் வெட்டி ரத்தத்தை எடுத்து அவன் கொஞ்சம் குடித்தான். ஏன்னா ரத்தம் குடிக்கிற படுபாவிகள். அடுத்து அன்னைக்கெல்லாம் ஆரம்ஸு குப்பியில் தான் சாராயம் வரும், வடிச்சாராயம். அதையும் எடுத்து மடக்காக குடிக்கிறான். குடிச்சுட்டு யாப்பம் விடுறான். குடிச்சிட்டு அவனுக்கு ஆட்டம் தீர்ந்தது. நான் மெதுவாக போனேன். கையில் ஆணி இருக்குது, கயர் இருக்குது, நீ கட்டுன்னு. ஏன்னா மந்திரவாத பொருட்களில் கடைசி பொருட்கள் ஆணி, அதுவும் ஆரஞ்சு ஆணி தேடி பிடிச்சி வாங்கணும். இவ்வளோ நீளத்தில் ஒரு ஜான் ஆணு, அடுத்து கொஞ்சம் கயறு. ஏன்னா ஆணி இருக்குது, கயருக்கு கட்டு. அது கட்டாம்பற்றுவில்லா, மலையாளத்திலான சம்சாரம். ஏன் கட்டாம்பற்றுவில்லா? இது தெய்வங்களானு. தெய்வங்களை கட்ட முடியலையோ? தெய்வங்களை கட்டணுமெங்கி நின்ற தெய்வம் தன்னடா வரணும். தெய்வங்களை கட்டணுமெங்கி நின்ற தெய்வம் തന്നെ வரணும். நின்ற யெகோவா തന്നെ வரணும். നമ്മളെ കൊണ്ട് പറ്റുകയില്ല. നമ്മൾ പേയ ഓട്ടും, പിശാസ ഓട്ടും, ദൈവങ്ങളെ ഓട്ടാൻ പറ്റുകയില്ല. അങ്ങനെ ദൈവം ഓട്ടണമെങ്കിൽ ഇവൾ ചോദിക്കുന്ന மாதிரி கோயில் തന്നെ கட்டி கொடுக்கணும். அது നിങ്ങളെ குடும்பத்தார் கட்டுவில்ல. மத போராட்டம், மத கலவரமே அந்த கோயிலை வெடிச்சு. ஆனால் இவங்கள் ஆர்சி குடும்பம் ஆனாலும் கோயிலை கட்ட அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த பேயெல்லாம் சொல்லுமா, இவங்க பட்டான நிலத்தில் தான் தெய்வம் நிற்குதுன்னு. கலவரமே வெடிச்சு அடிதடி கேஸ் விலகு. ஆனாலும் ஒரு சான் பூமியை கூட அவங்க விட்டு கொடுக்கல. ஆனால் கடைசியில் மந்திரவாதத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க, ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு. அநேகர் அப்படித்தான் பாவம் செய்கிறார்கள். சோதனை வரைக்கும் நிற்கணும், சாகும் வரைக்கும் கிறிஸ்துக்குள்ள வாழணும். அதுவே விசுவாசம். உற்சாகமா கையை தட்டுங்க. என்ன வியாதி வந்தாலும், எந்த கொள்ள வியாதி வந்தாலும், எந்த பேய்கள் வந்தாலும், என்ன சரீரம் புழுத்து உளுத்தாலும் சரி, அதை திரும்ப கொடுப்பதற்கு அவர் சர்வ வல்லவர். கையை தட்டலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் இந்த மந்திரவாதம் பக்கமே போகக்கூடாது, குறியேற்க போகக்கூடாது.
மந்திரவாதி மிகப்பெரிய மந்திரவாதி சொல்லுகிறான், தெய்வங்களை துரத்தணுமெങ്കിൽ கட்டணுமெങ്കിൽ നിങ്ങളെ ദൈവം തന്നെ വരണം, മെസ്സിയ തന്നെ വരണം, യഹോവ തന്നെ വരണം, അവർ തന്നെ മെയ്யான கடவுள். നമ്മൾ പേയെ വെച്ച് പൊളയ്ക്കുന്നു. இதைவிட கேவலம் வேற என்னையா இருக்கு? ஒரு சம கையை தட்டுங்க. மந்திரவாதியை சொல்லுகிறான். அப்போ படித்தவர்கள் சிந்திக்க வேண்டும். மண் வேஸ்ட்டு, சுருவம் வேஸ்ட்டு, விக்கிரகம் வேஸ்ட்டு, ஏசு கிறிஸ்து ஒருவரே டேஸ்ட். கையை தட்டுங்க. அவர் ஒருவரே சாந்த குணமுடையவர், அவர் ஒருவரே சமாதானமாய் வந்தவர், பாவிகளுக்காக வந்தவர், ஏழைக்காக வந்தவர்,